கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் உலகத்துல ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கும் நம்ம வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப எல்லாரும் சொல்றாங்க கர்மா கர்மா கர்மா. அந்த கர்மானா என்னங்கிறத உலகத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லது செஞ்சனா உனக்கு நல்லது நடக்கும், நீ கெட்டது செஞ்சனா உனக்கு கெட்டதுதான் நடக்கும், இதுதான் கர்மா அப்படிங்கிறாங்க. நம்ம வேதத்துல இருந்தே பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல தான் செய்றாங்க. இனி எங்க வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையே நாங்க செஞ்சு நாங்க பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. அதாவது நாங்க நன்மை செஞ்சோம்னா எங்களுக்கு நன்மை வரட்டும், நாங்க தீமை செஞ்சா எங்களுக்கு தீமை வரட்டும் அப்படின்றாங்க. இந்த காரியத்தை தான் இந்த காலகட்டத்துல மக்கள் கர்மா அப்படிங்கிறாங்க. இது தேவ பிள்ளைகளுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா, தேவன் சிலுவையில நமக்காக நன்மையை செய்து முடித்திருக்கிறார். அதனால நமக்கு நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கிறது. சரி, அப்ப தீமை செஞ்சா தீமை வரும் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னா, இது நமக்கு கிடையாது. அதாவது தேவனால மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தீமை செய்தோம்னா அதே தீமையை நம்ம அறுக்க போறது கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளுடைய எல்லா தண்டனைகளிலிருந்து நம்மை விடுவித்து கூட்டி கொண்டு வந்திருக்கார். அப்ப இந்த தீமை செய்தா தீமை அனுபவிப்பீங்க அப்படிங்கிற காரியம் யாருக்குன்னா உலகத்தாருக்கு தாங்க அந்த காரியம். கர்மா அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் தான் பெரியவன். தேவ பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு கர்மா உண்டு நீங்க விசுவாசிக்காதீங்க. உலகத்துல 1000 சொல்லிட்டு போட்டோம், அது எல்லாமே உலகத்திற்குரிய காரியங்கள். நம்ம உலகத்தார் அல்ல, தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நாம் செய்கிற நன்மை தீமையின் அடிப்படையில நம்ம வாழ்க்கை இருக்க போறது கிடையாது. இதை நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன். நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, தீயது செய்தாலும் சரி, தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை பொறுத்தே உங்களுடைய வாழ்க்கை அமையும். தீமை நீங்க செஞ்சீங்கன்னா தேவன் அதற்கு ஏற்கனவே தண்டனையை அனுபவித்து விட்டார். அதுக்காக நீங்க தீமை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லல. நீங்க தெரியாம ஒரு விதத்துல தீமை செய்தாலும் அதனால ஐயோ என் வாழ்க்கையில தீமை வந்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க. தேவன் கிட்ட முறையிடுங்க, தேவன் கிட்ட கேளுங்க. தேவன் நீங்க செய்த தப்பிதங்களை மாற்றி போட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நன்மையை அனுபவிக்கும்படியாக அவர் கிருபை பொழிவார், அவர் இரக்கம் காட்டுவார். இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் மாயையான காரியம். கர்த்தர் அப்படிங்கிறது தான் நிஜம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.